children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 3 Maths NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து CBSE Class 2 Joyful Mathematics பார்த்தோம் இல்லையா? ஸோ CBSE Class 3 Maths வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேலா தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் மேலால் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன் அ நேம். வாட்ஸ் இன் அ நேம். ஸோ ஒரு நேமில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு யூனிக் நேம் இருக்கும். கரெக்டாக எல்லா பர்சன்ஸ்க்குமே ஒரு நேம் இருக்கும். ஸோ நேமிங்கில் வந்து நம்ம என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த யூனிட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு ஸ்டோரி ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. A long time ago, there was a cowherd family in Tarakeshwar. So, cowherd family na என்னது? மாடு மேய்க்கிற ஃபேமிலி, அதுதான் cowherd family அப்படின்னு சொல்கிறாங்க. தரகேஸ்வரில் வந்து இருந்தாங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி டே தேபா அண்ட் தீப் டுக் த கவுஸ் அவுட் ஃபார் கிரேசிங். ஸோ டெய்லி என்ன பண்ணுறாங்க, தேபா அண்ட் தீப்னு 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கவுஸ் என்ன பண்ணுறாங்க, வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க, வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்காண்டி கிரேசிங்காண்டி, அந்த புல்லெல்லாம் சாப்பிடும் இல்லையா, கிராஸ்லாம் சாப்பிடும்ல, அதுக்காண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. தே யூஸ்டு டு ரிட்டர்ன் இன் த லேட் ஈவினிங் டுகெதர் வித் ஆல் த கவுஸ். ஸோ லேட் ஈவினிங், அதாவது இந்த பிஃபோர் நைட், அதை வந்து நம்ம லேட் ஈவினிங் சொல்லுவோம். அந்த லேட் ஈவினிங் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கவுஸையும் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவாங்க. One day, Deba asked, "How do we know that we have not lost any cows?" They did not know how to count. ஸோ ஒரு கவுஹர்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால அவங்களுக்கு பெருசாக எஜுகேஷன்லாம் இருக்காது, படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் தெரியாது, கவுண்ட் பண்ணுறதுக்கெலாம் தெரியாது. அப்போ வந்து ஒன் டே வந்து தேபா வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, நமக்கு வந்து இப்போ நம்ம கவுஸ் ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, வாட் குட் தேபா அண்ட் தீப் டூ அப்படின்னு. ஸோ இந்த பேராகிராஃப் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தேர் ஃப்ரெண்ட் கேவ் தெம் அன் ஐடியா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. வென் யூ கோ அவுட் மேக் அ மார்க் ஆன் த வால். ஸோ வெளியே போகிறப்ப வாலில், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், வாலில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு போங்க. வென் யூ கோ அவுட் மேக் அ மார்க் ஆன் த வால் ஃபார் ஈச் கவ் தட் லீவ்ஸ் த கேட். இப்போ இந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவ்வாக வெளியே போகிறப்போ ஒரு லைனாக என்ன பண்ணுறாங்க, வாலில் வந்து மார்க் பண்ணிகிட்டே வராங்க. 1 கவுக்கு ஒரு லைன், செகண்ட் கவுக்கு செகண்ட் லைன், அந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, தென் வென் யூ கம் பேக், நீங்கள் திருப்பி வர்றப்போ ஸ்ட்ரைக் அவுட் 1 மார்க் ஃப்ரம் த வால் ஈச் டைம் எ கவ் ரீஎன்டர்ஸ் த கேட். ஸோ திருப்பி வந்து கவ் வந்து ரீஎன்டர் ஆகிறப்போ, கேட்க்கு ரீஎன்டர் ஆகிறப்போ, ஈவினிங் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம மார்னிங் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் வர்றப்போ ஒரு லைனாக என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கேட்க்கு வர 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 ஒவ்வொரு கவும் ரீஎன்டர் ஆக ஆக என்ன பண்ணுறாங்க, ஒரு லைனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. The next day, they followed their friend's idea and all the marks were struck. Strike past tense the struck. Okay va? And all the marks were struck out when they come back home. ஸோ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுறாங்க. மார்னிங் போகிறப்போ ஒரு லைனாக ட்ரா பண்ணுறாங்க, லேட் ஈவினிங் வரப்போ ஒரு லைனாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இங்கே ஆல்ரெடி பாருங்கள், இங்கே ஒரு 1 2 3 4 5 6 7 கவுஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. 7th கவ் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ ஒரு லைனாக என்ன பண்ணிகிட்டே வராங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ வெளியிலையும் பாருங்கள் இவ்வளோ கவுஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரீஎன்டர் ஆகுறப்ப என்ன பண்ணிகிட்டே வராங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க எல்லா மார்க்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் குட் தேபா அண்ட் தீப் டூ. தேபாவும் தீபம் என்ன பண்ணாங்க, லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணாங்க. கரெக்டாக? வால்ஸில் வந்து லைன்ஸ் வந்து மேக் பண்ணாங்க. ரிட்டன் வர்றப்போ லைன்ஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. அதை தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ தேபா அண்ட் தீப் மேட், என்ன மேட் பண்ணாங்க,
லைன்ஸ் மேட் பண்ணாங்க. மேட் லைன்ஸ் ஆன் த வால். ஓகேவா? when they come back, when they come back, they strike out the lines. So இதுதான் இந்த questionக்கு answer. What could Deba and Deep do? Deba and Deep made lines on the wall. When they come back, they strike out the lines. Okay, understand ஆகுதா? Next வந்து இங்கே ஒரு question கேட்டிருக்காங்க பாருங்க. Did all the cows come back home? So எல்லா cows come back ஆயிடுச்சா? Yes. ஸோ எல்லா கவுஸுமே அவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா படி காலையில் மார்னிங் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணாங்க, ஈவினிங் வரப்போ கவு ரீஎன்டர் ஆகிறப்ப ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. அப்போ எல்லா கவுஸுமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா எல்லா மார்க்ஸுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து நம்ம ஆன்சர் வந்து எஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? உங்கள் லைன் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் கவுஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ லைன் கான்செப்ட் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து தேபா அண்ட் தீப் கிட்ட வந்து ஒரு 5 கவுஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அவங்க வாலில் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்னிங் போகிறப்போ 5 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுவாங்க. 1 2 3 4 5. திருப்பி ஈவினிங் வந்து ரீஎன்டர் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கவ்வாக வர வர ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஒரு கவ் வந்தோடனே ஃபஸ்ட் லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க, செகண்ட் கவ் வரப்போ செகண்ட் லைன், இதே மாதிரி பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ எல்லா லைன்ஸும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா கவுஸும் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது ஒரு லைன் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கவு வந்து மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மெத்தட் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் பாருங்க. ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ், ஸோ கொஞ்சம் வருஷம் வந்து போயிடுச்சு. தே ஹேட் மெனி மோர் கவுஸ். அவங்க கிட்ட என்ன ஆயிடுச்சு, நிறையா கவுஸ் வந்துடுச்சு. ஒன் டே தேர் வால் ஹேட் திஸ் மெனி மார்க்ஸ் வென் தே லெஃப்ட் ஹோம். ஸோ ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாலில் பாருங்கள் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே மார்க்ஸ். ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் கவுஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம அதை கவுண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கவுஸ் இருக்குன்னு. ஸோ 5 லைன்ஸ் அவங்க வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டேபிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். 5 10 15 20 25 30 35 40 45 45 ப்ளஸ் 2 என்ன வரும், 47 கவுஸ் இப்போ அவங்கக்கிட்ட வந்துடுச்சு. ஓகேவா? ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் they had many more cows. நிறையா கவுஸ் வந்துடுச்சு. ஒன் டே தேர் வால் ஹேட் திஸ் மெனி மார்க்ஸ். இவ்வளோ மார்க்ஸ் வந்து ஒன் டே வந்து அவங்க ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க when they left home, வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ. அப்போ இதில் எத்தனை கவுஸ் இருக்குது, ஸோ தே ஹேட் டேஷ் கவுஸ். எத்தனை கவுஸ் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது, ஸோ அப்போ அவங்கக்கிட்ட டோட்டலாக எவ்வளோ கவுஸ் இருக்குது, 47. அப்போ இந்த டேஷில் வந்து நீங்கள் 47 அப்படின்னு எழுதணும். ஸோ தே ஹேட் 47 கவுஸ். The next day they return with the cows. So next day வந்து அவங்க cows வச்சு ரிட்டர்ன் ஆகுறாங்க, வீட்டுக்கு திருப்பி வர்றாங்க. They struck out 1 mark as each cow re-entered the gate. அதே மாதிரி தான் ஒரு கவ்வா வந்து ரீஎன்டர் ஆகிறப்போ, கேட்டில் ரீஎன்டர் ஆகிறப்போ ஒரு லைனாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வர்றப்போ they strike out 1 mark as each cow re-entered the gate. 2 marks were still left on the wall, but they did not see any cows outside. They were worried. Once again explain பண்ணுறேன், நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க, கவுஸோட சேர்த்து வீட்டுக்கு வர்றாங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லைனாக என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ வர்றப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லைனாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி ஒரு கவ்வாக ரீஎன்டர் ஆகிறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. They struck out 1 mark as each cow re-entered the gate. 2 marks were still left on the wall, but they did not see any cows outside. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வரப்போ ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது இந்த மாதிரி. ஸோ டோட்டலாக 47 கவுஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லா லைன்ஸும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வராங்க. ஒரு 2 மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாமல் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ரொம்ப ஒரி பண்ணுறாங்க, கவலைப்படுறாங்க. நம்ம கவு காணோம், 2 கவுஸ் காண போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறாங்க. வெளியில் போய் பார்க்குறாங்க, they did not see any cows outside. வெளியே எதுவுமே இல்லை. இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. why were Deba and Deep worried? எதனால் ஒரி பண்ணாங்க? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
Deba and Deep and Deep were were worried worried because they had they have lost two they cows. had lost two cows. 2 cows. அதனால தானே worry பண்ணாங்க. 2 cows தொலைஞ்சு போயிடுச்சு, லாஸ்ட் ஆயிடுச்சுன்றதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, worry பண்ணாங்க. ஸோ தேபா அண்ட் தீப் were worried because they had lost 2 cows. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கவுஸ் ஹேட் ரீச்டு ஹோம்? ஓகே, 2 கவுஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை கவுஸ் வந்து ரீச் ஆயிருக்கும்? ஸோ டோட்டலாக எவ்வளோ கவுஸ் இருந்துச்சு? 47 கவுஸ் இருந்துச்சு. அதில் 2 வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கவுஸ் இருந்துச்சு? கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணுங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45. அப்போ ரிமைனிங் வந்து 45 கவுஸ் இருக்கு. அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த டேஷில் 45 கவுஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். தேபா அண்ட் தீப் குவிக்லி வென்ட் டு சர்ச் ஃபார் த மிஸ்ஸிங் கவுஸ் அண்ட் ஃபவுண்ட் தம் இன் எ நியர்பை ஃபீல்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ஃபீல்டு, ஒரு கிராஸ் ஃபீல்டு மாதிரி இருக்குது. அங்கே வந்து அந்த 2 கவுஸும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. உன்னை என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை கூட்டிகிட்டு ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. தே ஆல் ஹாப்பிலி ரிட்டர்ன் ஹோம் டுகெதர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர் ஃப்ரெண்ட் ஹேமந்த் ஹேட் 36 கவுஸ் அண்ட் 23 ஷீப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க ஹேமந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட வந்து 36 கவுஸ் இருக்கு, 23 ஷீப் இருக்கு. ஹெல்ப் ஹேமந்த் கீப் ட்ராக் ஆஃப் ஹிஸ் கவுஸ் அண்ட் ஷீப் பை மேக்கிங் மார்க்ஸ் லைக் தேபா அண்ட் தீப். ஸோ தேபா அண்ட் தீபா எப்படி வாலில் வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, உங்களை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க ஹேமந்த்துக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிற கவுஸ் ஷீப்புக்கெல்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் இப்போ வந்து மார்க்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவங்கக்கிட்ட 2 டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுஸ்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 36 கவுஸ் இருக்குது. அப்போ நம்ம 36 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 5 5ஆக ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 5 5ஆக குரூப் பண்ணி ட்ரா பண்ணுறப்ப. அப்போ பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ இது வந்து 5. 1 2 3 4 5. 5 + 5 10. 1 2 3 4 5. ஆல்ரெடி நம்மகிட்ட 10 இருந்துச்சு. 10 + 5 15. 15. 1 2 3 4 5. 15 + 5 20. 1 2 3 4 5. 20 + 5 25. 1 2 3 4 5. 25 + 5 30. 1 2 3 4 5. 30 + 5 35. ரிமைனிங் ஒன்று தான் இருக்குது. 36 இருக்குது டோட்டலாக. நம்ம 35 வரைக்கும் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ 1 மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 5 10 15 20 25 30 35 36. 36. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷீப்புக்கு வரைவோம். ஸோ 23 ஷீப் வந்து இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம 5 5ஆக ட்ரா பண்ணலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 5 + 5 10. 1 2 3 4 5. 10 + 5 15. 1 2 3 4 5. 15 + 5 20. 1 2 3. ஓகேவா? இப்போ 23. 20 + 3 23. செக் பண்ணுவோமா? 5 10 15 20 23. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் டூ சம் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ சம் அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. காட் டுகெதர் டு பிளே அ கேம். ஸோ பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? தே வாண்டட் டு மேக் 2 டீம்ஸ். 2 டீம்ஸ் அவங்க பிரிஞ்சு விளையாடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? தே டிசைடட் தட் the captain of the first team will be the one with the longest name, that is the one with most letters. The captain of the second team will be the one with the shortest name, that is the one with the fewest letter. So 2 டீம்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விளையாட பிளான் பண்ணுறாங்கல்ல, அப்போ 2 கேப்டன்ஸ் வேணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து கேப்டன் ஆகிறதுக்கு வந்து என்ன ரூல் கொடுக்குறாங்கன்னா,
யாரோட நேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, லாங்கஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய லெட்டர்ஸ் இருக்குது அவங்க நேமில் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அவங்க தான் வந்து டீம் 1க்கு கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் 2க்கு கேப்டன் என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, யாரோட நேம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கம்மியான லெட்டர்ஸ், ஃபியூவஸ்ட் லெட்டர்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து செகண்ட் டீமுக்கு வந்து கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த அனிமல்ஸோட பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைகர், டாக், ஸ்னேக், கோட், லயன், எலிஃபண்ட், டீர், ஆக்ஸ், ராட், மங்கி. ஸோ இந்த அனிமல்ஸோட நேம்ஸ் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி எழுதலாம். டைகருக்கு எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5 இருக்குது. டாகுக்கு 1 2 3. 3 இருக்குது. ஸ்னேக்குக்கு 1 2 3 4 5. 5 இருக்குது. கோட்க்கு 1 2 3 4 4. லயனுக்கு 1 2 3 4. எலிஃபண்ட்டுக்கு 1 2 3 4 5 6 7 8. டீருக்கு 1 2 3 4. ஆக்ஸ்க்கு 1 2. ராட்க்கு 1 2 3. மங்கிக்கு 1 2 3 4 5 6. ஓகே. இப்போ நம்ம வந்து ஈஸியாக கேப்டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸில் எழுதணும். ஃபைண்ட் அவுட் த கேப்டன்ஸ் ஆஃப் த 2 டீம்ஸ். ஃபர்ஸ்ட் டீமுக்கு பாருங்கள், இருக்கிறதுல எது பிக்கஸ்ட் நம்பர்னு பாருங்கள். Elephant. எலிஃபண்ட்டுக்கு தான் 8 இருக்குது. கரெக்டாக 8 விட மித்த எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் தான். அப்போ எலிஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் டீமோட கேப்டன். அப்போ ஃபர்ஸ்ட் டீமோட கேப்டன் யார்? எலிஃபண்ட். அப்போ இந்த பாக்ஸில் எலிஃபண்ட் அப்படின்னு எழுதிடலாம். லெட்டர் கவுண்ட், ஹவு மெனி லெட்டர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8. அப்போ லெட்டர் கவுண்ட் வந்து நம்ம 8ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் டீமுக்கு யார் கேப்டன்? எது இருக்கலே ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது, யாரோட நேம் வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது? ஆக்ஸ். ஆக்ஸுக்கு தான் வெறும் 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போது இங்கே நம்ம செகண்ட் டீமோட கேப்டன் வந்து ஆக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், லெட்டர் கவுண்ட் வந்து 2 எழுதிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். Do you know any animal having a longer name than the first team's captain? ஃபர்ஸ்ட் டீம்ஸ் கேப்டன் யார்? எலிஃபண்ட். எலிஃபண்ட்டோட லெட்டர் கவுண்ட் என்னது? 8. அதை விட அதிகமாக, 8 விட அதிகமாக லெட்டர் கவுண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனிமல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நம்ம ஏதாவது ஒன்று எழுதலாம். Chimpanzee. சிம்பான்சி எழுதலாமா? CHIMPANZEE. ஸோ டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ எலிஃபண்ட்டோட அதிகமாக இருக்கா? எலிஃபண்ட்டுக்கு 8 தான் இருக்கு, சிம்பான்சிக்கு 10 இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா எழுதலாம். ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹேஸ் அ லாங்கர் நேம் டிஸ்கஸ்? யாருக்கு வந்து லாங்கர் நேம் இருக்கு? மகேஷ்கா, கார்த்திக்குக்கா? யார் நேம்? 2 பேர் இருக்காங்க, யாருக்கு லாங்கர் நேம் இருக்கு? அப்ப நீங்க லெட்டர் கவுண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மகேஷ்க்கு பண்ணலாம். 1 2 3 4 5 6. ஸோ மகேஷ்க்கு வந்து 6 இருக்கு லெட்டர் கவுண்ட். கார்த்திக்கு 1 2 3 4 5 6. ஸோ கார்த்திக்குக்கும் 6 தான் இருக்கு, So மகேஷ்க்கும் equal. 6 தான் இருக்கு. Equal. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈக்குவல், EQUAL, ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. Write down the names of some of your friends in the spaces given below and then answer the questions from A to F. ஸோ நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து எழுத சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லெட்டர் கவுண்ட், ஒவ்வொருத்தவங்க நேமோட லெட்டர் கவுண்ட் அந்த சர்க்கிள்குள்ளே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து F வரைக்கும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதலாம். ஓகேவா? ராஜா, அருண், பிரியா, கைலா, ஆகம், ராணி, ரித்து,
ராம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு நேமுக்கும் எவ்வளோ லெட்டர் கவுண்ட்ன்றது நம்ம சர்க்கிளில் மென்ஷன் பண்ணிடலாம். 1 2 3 4. ஸோ 4. 1 2 3 4. ஸோ 4. 1 2 3 4 5. ஸோ 5 letters. 1 2 3 4. ஸோ 4 letters. 1 2 3 4. 4 letters. 1 2 3 4. 4 letters. 1 2 3 4 5. 5 letters. 1 2 3. 3 letters. ஓகேவா? நீங்கள் இதே நேம்ஸ் தான் எழுதணும்னு தேவையில்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிக் த லாங்கஸ்ட் நேம் அண்ட் கிராஸ் த ஷார்ட்டஸ்ட் நேம். ஸோ இதில் எது லாங்கஸ்ட் நேம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த நேமில் அதிகமான நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எது பிக் நம்பர்னு பாருங்கள். அதனால தான் நான் அந்த நம்பர்ஸ் எழுதிக்க சொன்னேன் உங்களை. எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எது பிக்கஸ்ட் நம்பர்? 5. ஸோ 5 வந்து 2 5 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையுமே நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டா? ஸோ ரெண்டையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். எது ஷார்ட்டஸ்ட் நேம்? எது கம்மியான நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது எந்த நேமில்? ராம். ராம். ஏன்னா அதுதான் 3. அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் யுவர் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? உங்களோட நேம் இருக்குல்ல, உங்களோட ஓன் நேம், அதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து நம்ம எழுத சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கவுண்ட் ஆல் த நேம்ஸ் தட் ஹாவ் த சேம் ஸ்டார்டிங் லெட்டர் ஆஸ் யுவர்ஸ். ஸோ உங்களோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எழுதியிருப்பீங்கல்ல, அதே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமும். கரெக்டாக? உங்களோட நேம் இப்போ ஆரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமும் ஆரில் ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறப்ப ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ராஜா இருக்கு இல்லையா? ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 1 ராணி இருக்குது, 2 அப்புறம் ரித்து இருக்குது, 3 ராம் இருக்குது, 4 நேம்ஸ் இருக்குது. உங்களோட நேம்லேயே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 4 நேம்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ நம்ம இங்கே வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. கவுண்ட் ஆல் த நேம்ஸ் தட் ஹேவ் த சேம் ஸ்டார்டிங் லெட்டர் அஸ் யுவர்ஸ். அப்போ இங்கே வந்து நம்ம 4 அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட்? கவுண்ட் த நேம்ஸ் தட் பிகின் வித் இட். எது வந்து எந்த ஸ்டார்டிங் லெட்டர் வந்து இங்கே அதிகமாக யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எப்படி எது ஸ்டார்ட் ஆகிருக்கு? இப்போ ஆர் வந்து பாருங்க, ஆர் தான் நமக்கு ராஜா, ராணி, ரித்து, ராம். ஆர் வந்து நமக்கு 4 இருக்குது. கரெக்டாக? ஆரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரினா 4 நேம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அருண் இருக்குல்ல, ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அருணும் ஆகமும் இருக்குது. ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரியா இருக்குது. பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அடுத்து கைலா, கே இருக்குது. கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. ஏ போட்டாச்சு, ஆர் போட்டாச்சு, ஆர் போட்டாச்சு. ஓகே. இப்போ இதில் பாருங்கள், இந்த கவுண்டிங்கில் பாருங்கள், எது அதிகமாக இருக்குது? பிக்கஸ்ட் நம்பர் எது? 4. அப்போ ஆரில் ஸ்டார்ட் ஆகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கரெக்டாக? அப்போ விச் ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஆர்னு போட்டுறணும். அப்புறம் கவுண்ட் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்பரில் ஆன்சர் இருக்கணும். கவுண்ட் த நேம்ஸ் தட் பிகின் வித் இட். எத்தனை பேர் இருக்காங்க? ஆரில் 4 பேர் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் ப்ராக்கெட்டில் வந்து 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆர் ஆன்சரு. ஓகேவா? விச் ஸ்டார்டிங் லெட்டர் இஸ் த மோஸ்ட் யூஸ்டுன்றதுக்கு ஆர் ஆன்சரு. கவுண்ட் த நேம்ஸ் தட் பிகின் வித் இட். கவுண்டிங் கேட்குறாங்க. அப்போ 1 2 3 4 நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அப்படி கவுண்ட் பண்ணதில் ஆன்சர் வந்து 4. இங்கெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், கவுண்டிங் மட்டும் தான் கேட்டிருக்காங்கனால நம்பரில் மட்டும் ஆன்சர் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் கேட்டிருக்காங்க, அதனால் ஸ்டார்டிங் லெட்டர் போட்டிருக்கோம். நீங்கள் கொஸ்டினை வந்து 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்க்கணும். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். கவுண்ட் த நேம்ஸ் வித் த சேம் எண்டிங் லெட்டர். சேம் எண்டிங் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிற நேம்ஸை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராஜாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏல ஃபினிஷ்ட் ஆகுது.
பிரியாக்கும் ஏ ஃபினிஷ்ட் ஆகுது, கைலாக்கும் ஏ ஃபினிஷ்ட் ஆகுது. வேறு எதுலையாவது ஏ ஃபினிஷ்ட் ஆகுதா? இல்லை. அப்போ ஏ வந்து ஃபினிஷ்ட் ஆகுற மாதிரி, ஏ வந்து எண்ட் ஆகுற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் என், அருணுக்கு வந்து என் இருக்கு. என் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்போ என் வந்து 1 தான். ஓகேவா? நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே டிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து எம் இருக்கு. எம் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஆகம் அண்ட் ராம் இருக்காங்க. ஸோ அப்போ எம் வந்து 2 இருக்கு, 2 இருக்கு. அடுத்து ஐ பாருங்க. ஐ வந்து ஒன்லி 1, ராணி மட்டும் தான். அப்போ ஐ வந்து 1. யூ வந்து ஒன்லி 1 தான். ஸோ யூ வந்து 1. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கவுண்ட் த நேம்ஸ் வித் த சேம் எண்டிங் லெட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல எண்ட் ஆகுற மாதிரி 3 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்ல. என்ல வந்து 1, எம்ல வந்து 2, ஐல வந்து 1, யூல வந்து 1. இதில் எது மேக்ஸிமம், எது பிக்கஸ்ட்ன்னு பாருங்க. ஏல தான் அதிகமான பேருக்கு இருக்கு. கரெக்டா? ராஜா, பிரியா, கைலா. ஸோ ஏ தான் பிக். ஸோ 3 தான் பிக்கஸ்ட். கரெக்டா? இதில் பிக்கஸ்ட் வந்து 3 தான். அப்போ நம்ம வந்து இங்கே என்ன போடலாம்? 3 போட்டுடலாம். ஓகேவா? எம்மும் நீங்கள் வந்து கேட்கலாம், எம்மும் 2 மெம்பர்ஸ்க்கு இருக்குன்னு கேட்கலாம். பட் 2வை விட நமக்கு 3 தான் பிக்கஸ்ட். கரெக்டா? அதனால நம்ம 3 மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? எம் வந்து 2 மெம்பர்ஸ்க்கு தான் இருக்குது பாருங்க. எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகம்க்கும் ராம்க்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 மெம்பர்ஸ்க்கு தான் இருக்குது. நம்ம வந்து மெஜாரிட்டி தான் பார்க்கணும், அதனால 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன? எஃப் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த லெட்டர்ஸ் தட் ஆர் நாட் த ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் எனி நேம். எந்த நேமுமே நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் தெரியும்ல, ஏலேருந்து இசட் வரைக்கும் தெரியும். ஸோ நமக்கு வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் தெரியும். இந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். எந்த நேமுக்குமே வந்து ஸ்டார்டிங் லெட்டராக யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா? அந்த லெட்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஏ வந்து எழுதியாச்சு. கரெக்டாக? ஆகம்க்கு இருக்குது. பி இருக்கா? பி இல்லை. ஸோ பி எழுதிக்கோங்க இங்கே. அப்போ பி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சி இருக்கா? இல்லை, எழுதிக்கோங்க. டி இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். இ இருக்கா? இ இல்லை, எழுதிக்கலாம். எஃப் இருக்கா? எஃப் இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி இருக்கா? ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஜி இல்லை, எழுதிக்கலாம். ஹச் இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். ஐ இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். ஜே இருக்கா பாருங்க. ஜே இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கே இருக்கா பாருங்க. இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எல் இருக்கா பாருங்க. எழுதிக்கலாம். எம் இருக்கா? எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என் இருக்கா பாருங்க. இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓ இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பி இருக்கா பாருங்க. பி இருக்கு. கியூ இருக்கா? கியூ இல்லை. ஆர் இருக்கா? ஆர் நிறையா இருக்கு. நெக்ஸ்ட் எஸ் இருக்கா? எஸ் இல்லை. ஸோ எஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி இருக்கா பாருங்க. டி இல்லை, எழுதிக்கலாம். யூ இருக்கா? யூ இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வி இருக்கா பாருங்க. வி இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டபிள்யூ பாருங்க. எழுதிக்கலாம். எக்ஸு, எக்ஸ் இல்லை இல்லையா? ஸோ எக்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இசட் இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எந்த நேம்ஸுமே ஸ்டார்ட் ஆகலை. பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, கியூ, எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இந்த லெட்டர்ஸ்லாம் எந்த நேம்ஸுமே ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்லையே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சிபிஎஸ்சி கிளாஸ் 3 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து அதில்
சேவ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.